ஸோ ஹாய் இதர் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மதுரையில் நியூ மொபைல் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துருக்கிறோம். அதோட அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணராயர் டேங்க் ஸ்ட்ரீட்டில் நார்த் வேலி ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா வோடாஃபோன் ஷோரூமும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நம்ம கடை இருக்குது. அண்ட் இங்கே நம்ம வந்து வந்ததுக்கான ரீசன் இப்போ ரெட்மியில் இருந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வேரியண்ட்டோடே கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வேரியண்ட் வந்து வந்துச்சு. பட் நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 5G நம்ம வந்து வச்சுருக்கோம். இதே மாதிரி 13 ப்ரோ 13 இந்த மாதிரி நார்மல் வேரியண்ட்டில் நிறையா வந்திருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஸ்பெக்ஸ் இருக்குது அண்ட் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி, இதெல்லாம் பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வளவலன்னு பேசுகிறோம்ல, லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணுற யூஸ்வல் வீடியோ மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கான ரீசன் வந்து கடையில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அந்த ரீசன்னால் என்னால் எடுக்க முடியல அந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபோனை மட்டும் எல்லா ஆங்கிள்லேயும் நான் கவர் பண்ணிட்டு இப்போ வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். அண்ட் இவங்க வந்து எல்லா பிராண்டுமே உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐஃபோன், நோக்கியா, எம்ஐ இந்த மாதிரி வந்து எல்லா பிராண்டுமே அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக எல்லா எம்ஐ ஃபோன்ஸும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு டிசைன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமுல் டிஸ்பிளே இருக்குது. HDR10 ப்ளஸ் டால்பி விஷன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1800 நிட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரைட்டர் ஏரியாஸில் இந்த மொபைலை வச்சு யூஸ் பண்ணும்போதுமே கூட இவ்வளோ நிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா விசிபிளாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு IP68 டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்குமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தது அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ Android 13 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி MI UI வந்து 14 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா MediaTek Dimensity வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 7200 அல்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் 7200 வேறு, பட் 7200 அல்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இதுலேயே வேரியண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த ப்ரோ ப்ளஸ்லேயே. ஸோ வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8GB RAM 256GB ரோமில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12GB RAM 256GB ரோமில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12GB RAM 512GBலையும் கொடுக்குறாங்க. 512GB 16GB ரேம்லேயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியண்ட்டோடைய இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஸ்பெக்கோட கொடுத்த மாதிரி இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை சொல்கிறேன். கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 கேமரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 200MP மெகா பிக்சலும் 8MP மெகா பிக்சலும் 2MP மெகா பிக்சலும் வந்து கொடுத்துருக்காங்க. 200MP மெகா பிக்சல் வந்து பிரைமரி சென்சாராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் கேமராவா ரேர் கேமராவா. அண்ட் 8MP மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வீடு கொடுத்துருக்காங்க. 2MP மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த 2MP மெகா பிக்சல் மேக்ரோ இருக்குதுல்ல, இது வந்து முக்கால்வாசி பிராண்ட்ஸ் வந்து ஓரளவு அவங்க கொடுக்குற எல்லா விதமான மொபைல்ஸ்லையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க மேக்ரோவுக்கும் சேர்த்து. 2MP எதுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ இந்த 3 கேமரா வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16MP மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களால் வந்து 1080 பிரிண்ட்டில் 30 fps 60 fps உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். மெயின் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4K வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். 4Kல 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். 1080லே உங்களால் வந்து 60 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். சம் கைண்ட் ஆஃப் ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும், இல்லை பிக்சர் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், நான் எல்லாமே காட்டுறேன். காட்டிட்டு எனக்கு வந்து 200MP மெகா பிக்சலில் தான் எடுத்ததா அப்படின்றத நான் சொல்கிறத தாண்டி நீங்களே பாருங்கள். 200MP மெகா பிக்சலில் எடுத்த மாதிரியா இருக்குது அந்த ஃபோட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமேன்னு. ஸோ சில சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். 200MP மெகா பிக்சலில் எடுத்த மாதிரியா இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா இந்த மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன், ரெட்மியில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மேபி, அதாவது கலர் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஷார்ப்னஸ் பெரிய அளவில் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். ரெட்மியே வந்து ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். சம் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். வாய்ஸ் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட வந்து 1080 பிரிண்ட் 30 fps வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து 1080 பிரிண்ட் 30 fps எடுத்துகிட்ருக்கேன். ஓவரால் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து செல்ஃபி கேமரா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதிலேயே வந்து 1080 பிரிண்ட் வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்சு பேக் கேமரா கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கூட கொஞ்சம் ஓவராலாக பரவாயில்ல, பார்க்குறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் பெரிய லெவலில் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. நான் மட்டும் தான் தெரியுவேன். ஸோ எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுவேன். ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே இருக்குது, அண்டர் டிஸ்பிளேயில் இருக்குது. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 120 watts வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்மி வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 19 minutesல வந்து உங்களுக்கு 100% ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் உண்மையிலே 90 minutesல எவ்வளோ ஏறுது அப்படின்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். பட் இந்த விஷயம் வந்து ரெட்மியே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக்காக இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும், பர்பிளாக இருக்கட்டும், அதே மாதிரி கேமோ க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கலரை பொறுத்த வரைக்குமே 4 கலர்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நார்மல் பிளாக், ஒயிட், பர்பிள் கிடையாது, ஃபியூஷன் பிளாக், ஃபியூஷன் ஒயிட், ஃபியூஷன் பர்பிளில் வந்து தராங்க. ஸோ அட் லாஸ்ட்டாக ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34,000 கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. அதாவது நான் சொல்கிற வேரியண்ட் வந்து என்ன அப்படின்னா 12GB RAM 256GB ரோமில் வந்து ஸ்டோரேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபோன் தான் இப்போ நான் வச்சு ரிவ்யூ பண்ணிருக்கிறேன் அந்த ரீசன்னால். பட் மேபி இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் வந்து இந்த மொபைல் வந்து எப்போ ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா இந்த மொபைல் சேலுக்கு வந்த அன்னைக்கு நான் போய் ரிவ்யூ பண்ணேன். கரெக்டாக அப்போயே ஒரு கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் போய்கிட்டு இருக்கும்போது. அண்ட் அன்றைக்கே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இதுவே வந்து சேல் ஆச்சு. ஸோ அதையும் நான் வந்து ஒரு கிளிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிஃப்ட் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன்றனால இந்த ஒரு ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இதுவும் வந்து போய்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா பிராண்டுமே வந்து கவர் பண்ணுறாங்க. இவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸ்க்ரீன்லேயுமே கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ பார்த்து கேட்டு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மொபைல் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 34,000க்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தாக தெரியுதான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எல்லா ஸ்பெக்குமே வந்து சொல்லிட்டேன். பட் ஓவராலாக நான் ரிவ்யூ பண்ணி பார்த்த வரைக்கும், நான் ஏன் அப்படின்னா இதை ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 34,000 பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து எம்ஐட்டேருந்து என்ன பார்க்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கிறத கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் எந்த விதமான கேஜெட்ஸ் வந்து வேணுன்றதை ரிவ்யூ பண்ணுறதையும் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ see you in another video. அது வரைக்கும் bye from Nicha.